ஹலோ அன்பானிகளுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்புனா 14/1/2024 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 13/1/2024 காரூனியா 636 குழுக்கள் நம்பருக்கான கேரளா விஷயங்கள் தொடர்ச்சியாக அந்த விண்ணை வந்துட்டுருக்கோம். அதே போல் நேற்றைக்கான ரிசல்ட்டு அப்படிங்கிற பார்க்குறப்ப நமக்கு சைபர் 71 தான் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு எப்படி எடுத்து கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஆல்போவில் என்ன கொடுத்துருக்கோம், ஆல்போவில் நமக்கு வந்து சைபர் இல்லாமல் ஆட்டம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்னபடி ஏ போலில் கட்டாயம் சைபர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்னபடி நமக்கு வந்து ஏ போலில் சைபர் வந்து பாஸ் ஆகிடுச்சு. அதே போல் நம்ம சப்போர்ட் நம்பர் 6 வந்து பி போலில் கொடுத்துருந்தோம். ஆனால் ஏல வந்து இறக்கிட்டுருக்காங்க. நேற்றைய முதல் தினம் வந்து 777 வந்து ரிசல்ட் எடுத்திருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 7 கட்டாயம் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு. சொன்னபடி நமக்கு 7 எடுத்துக்கொண்டா நம்ம 6 கொடுத்துருந்துருக்கோம். இதுபோல் இல்லாமல் 14/1/2024 தரமான கெஸ்ஸிங்கை நான் கட்டாயம் எடுத்து கொடுக்குறேன். என்னோடய கணிப்பில் வர நம்பர் உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா கேரளா கெஸ்ஸிங்கில் 14/1/2024 அக்ஸியா 634 தான் குழுக்கள் நம்பர். ஞாயிற்றுக்கிழமைக்கான தரமான கெஸ்ஸிங்கை நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். மதியான சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆல்போர்டு வந்து பார்ப்போம். ஆல்போர்டில் சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். எல்லோரும் மாதிரியும் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். என்னோடய கணிப்பில் பெஸ்ட்டான ஒரு ஆல்போர்டு பார்த்தோம்னா நமக்கு அதே ஒன்று ரிப்ளேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது நமக்கு. அதனால தான் கேரண்டியாக நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். என்னோடய கெஸ்ஸிங்கில் 100% வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து மறுகவும் வரத்துக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. இம்பார்ட்டண்டான ஒரு நம்பராகவும் இருக்கக்கூடும். நமக்கு வந்து ஒரு கணிப்பில் இருந்தால் அது இந்த ஆரலமாக வச்சுக்கலாம். நமக்கு ஆல்போர்டு 1 தான் இன்றைக்கும். நேற்றுக்கு சைபர் சொல்லியிருந்தோம். ஆனால் நேற்றுக்கு சி போர்டில் வந்த 1 இன்றைக்கி வந்து நான் சொல்கிறேன் எந்த போர்டில் வந்த 1 வருதுன்னு. ஏ போர்டா பி போர்டா சி போர்டானா அந்த போர்டில் கட்டாயம் ஆட்டத்தில் வரும். அவங்க கணிப்பில் இருந்தால் எடுத்துக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. தானே சிங்கிள் போர்டு வந்து பார்ப்போம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இந்த 3 போர்ட்லேயும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் 5. ஏ போர்டில் நமக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்க போகுது. சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து 6. நமக்கு 5 வராத பட்சத்தில் 6 வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். 5 90%, 80%, 6 வந்து 6 வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். பி போர்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 9 இன்றைக்கி ஆட்டத்தில் வந்து வரும். இந்த 5 வந்து நமக்கு வைக்கனால வரல. ஆனால் இனி வரும் தேதிகளில் நமக்கு இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு வந்து 5 வந்து சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் நம்பர் 9 வந்து கொடுத்துருக்கோம். பி போர்டில் சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து 4 ஆட்டத்தில் வரும். நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். சி போர்டில் நான் வந்து அதே 1 நான் வந்து கொடுக்குறேன். ரிப்ளேஸ்மெண்ட் அதே பிளேஸில் நமக்கு 1 வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கும். அதே சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா 2. இதுதான் நம்மளோட பாக்ஸ் நம்பருக்கு நான் கொடுக்குறேன். எப்படி பாக்ஸ் நம்பருக்கு கொடுக்குறேன். சிங்கிள் போர்டில் இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு கணிப்பு. சி போர்டில் 1 2, பி போர்டில் 9 4, ஏ போர்டில் 5 6 இதான் பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் போர்டாக இருக்கும். என்னோடய கணிப்பில் மீண்டும் வந்து 1 வந்து ஆட்டத்தில் வரப்போகுது. அதே போல் பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா 234. ஏ போர்டில் நமக்கு வந்து 7 ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா 916. அடுத்து வந்து பார்த்தோம்னா 493, 862, 692, 581. இதுதான் நம்மளோட பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ தாராளமாக வச்சுக்கலாம். 734, 916, 493, 822, 692, 581.
உங்கள் ஈஸியாக எந்த நம்பர் வருதோ தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி வணக்கம்.